அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் சாதகமான நிகழ்வாக எவையெல்லாம் பிப்ரவரி மாதத்தில் அமைய போகிறது, சாதகமற்ற சூழலாக எந்தெந்த நிகழ்வுகள் பிப்ரவரி மாதத்தில் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் சிறப்பான சாதகமான மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதில் முதன்மையாக ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட இறுதி காலகட்டத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் நிவர்த்தி செய்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக பாதசனியாக அமரப்போகிறார். 7.5 சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே முழுமையாக கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வருவதோடு நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை விட காரிய தடைகளை தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாகவே வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் வேலையில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவற்றை அமைத்து கொடுக்கிறார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலும் முழுமையாக களைந்து அடுத்தடுத்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். எனவே பெரும்பாலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மறைவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொள்ளும் போது எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்ம ராசியிலும் கேது சப்தமத்திலும் அமர்ந்திருக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான சவால் நிறைந்த காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தனது சொந்த நட்சத்திரத்தில் ராகு ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலனையும் சப்தமத்தில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் நீங்கி சிறப்பான மனநிலையுடன் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மோட்சக்காரகரான கேது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு பகவானும் 5ல் வலம் பெறுகிறார். மிக விரைவில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ல் வக்ர நிவர்த்தி பெறும் குருவின் அமைப்பால் பல வகையில நன்மையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திரபாகியம் போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். குருவின் சுப பார்வை, சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் சற்று கூடுதலாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானின் அமைப்பால் வீடுமாறுதல், இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கைகூடுகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கும்பராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது பெருவாரியான வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதோடு மற்ற கிரகநிலைகள் விரயத்தை விட்டு மாறுவதால் வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருந்து சுக்கிரன் விலகி ஜென்மராசியில் வலம் வரப் போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் உச்சபலம் பெறப்போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசிக்குள் வருவது மிக சிறப்பான அமைப்பாகவும் உச்சபலம் பெறுவது ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களிலே சுபத்துவ பாதையில் சுக்கிரன் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது வீண் விரயங்களை முற்றிலுமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சுப விரயங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அரசியல் மற்றும் கலைத்துறையில் அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் முற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் பிற்பகுதியில் ஜென்மராசிக்குள்ளும் நுழைகிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஜென்மராசிக்குள் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களை தவிர்த்து எந்த பணியும் செய்ய முடியாத அளவிற்கு மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த வேளையில் கிடைக்கிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது புதன் ஜென்மராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தனஸ்தானத்திலும் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய புதன் பகவான் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை வலுவாக உருவாக்குவதால் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மிக வலுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று விரயஸ்தானத்தில் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் வலம் வருகிறார். பிப்ரவரி மாதத்தில் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக தவிடுபடியாகும். நீங்கள் நினைப்பதை விட பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே வெற்றிகரமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மற்ற ராசிக்காரர்களை விட கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை உறுதியாகவே வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் வியக்கத்தக்க வகையில் நிச்சயமாக கைகூடும். மேலும் சந்திரன் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து பிப்ரவரி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு